வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸ் இருந்தால் அதை பற்றி பார்க்கலாம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டிக் நம்ம நோடாமல் நோக்கி பேட் மாதிரி டேக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பார்க்கலாம். ஸோ பிட்காயினில் கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட் ஆகியிருக்கு. பட் அது வந்து எப்படி வந்து போகியிருக்கு அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 4 hour சார்ட்டில் வந்து பார்க்கும்போது ஸோ இது நிறைய லைன்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதனால வந்து போட்டு வச்சுருப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எல்லாமே தூக்கிட்டு சாரி அப்புறம் ஊழோ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு 4 hourல அப்புறமா இப்போ வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இது வந்து மேலே இன்னும் போகுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே பிட்காயின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது ப்ரீவியஸான ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ இந்த ஹையை பார்த்திங்கன்னா இன்னொரு பிரேக் பண்ணல. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு விச் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த புல் ஃப்ளாகை பிரேக் பண்ணிடுச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஃபேக் அவுட்டை கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸான வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆகிட்டணும். இங்கே வந்து பெரிய டம்ப் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ ஆஃப்டர் பம்ப் இங்கே புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துருக்கு. ஸோ இங்கே இங்கே பம்ப் ஆயிருக்கு இல்லையா. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டல் வந்து பெருசாக வந்து க்ளோஸ் ஆகி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிடுச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பெரிய க்ரீன் கேண்டல் மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பெரிய க்ரீன் கேண்டல், இங்கேயும் பெரிய க்ரீன் கேண்டல். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய க்ரீன் கேண்டல். அது ஆயிட்டமே பார்த்திங்கன்னா பெருசாக ரெட் கேண்டல் தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பெரிய க்ரீன் கேண்டல் ஒரு சின்ன இப்போ க்ரீன் கேண்டல் ஆகிட்டு இப்போது ரெட் கேண்டல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது இன்னும் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணலை. இது பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இது பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் வி கான்ட் பி புல்லிஷ் இன் பிட்காயின். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் வந்து பார்க்கும்போது எத்தீரியமில் கொஞ்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா 1 hourல நான் வந்து ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் டெலிகிராமில். இது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ அதே பற்றி இப்போ பிரேக் டவுன் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆகி இந்த ப்ராசஸ் ஆஃப் டம்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் படி டம்ப் ஆகிட்டு இருக்கு. பட் எத்தீரியமுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே வருது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 4 hourல பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா எத்தீரியமுக்கு ஒரு சப்போர்ட்டாக வருது. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா எத்தீரியமுக்கு ஒரு சப்போர்ட்டாக வருது. ஸோ இங்கே வரைக்கும் எத்தீரியம் வந்து விழலாம். இதுவும் பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக இங்கே வரைக்கும் எத்தீரியம் வந்து வாபஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலைனாக்கா இங்கே வரும் 2300. ஸோ 300 சப்போர்ட் எடுக்கலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே வரும். ஸோ என்னோட எதிர்பார்ப்பு பிட்காயின் டம்ப் ஆகி கண்டிப்பாக கீழே வந்து போச்சுன்னா எத்தீரியம் இந்த ஒரு ஜோனுக்கு வந்து வரும். பட் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பிட்காயின்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. ஓகேங்களா. நான் சொன்ன மறந்துட்டேன். நீங்கள் பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே. ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது பிட்காயினுக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வருது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,07,550 கிட்ட வருது. ஸோ அது வந்து சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணலாம் கண்டிப்பாக பிட்காயின் வந்து திரும்பி இது வந்து பிரேக் டவுன் ஆகிடும். அப்புறமா மோஸ்ட்டாக இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஜோனுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிட்காயின் வந்து வரும். ஓகேங்களா. பட் பார்க்கலாம். இட் மைட் டேக் டைம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கே வந்து ஆகாது. ஸோ ஒரு 2, 3, 4 இல்லை 5 நாள் இல்லை ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது டெய்லி சார்ட். அது அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் டவுன் இல்லை அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா அது ப்ளே அவுட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பவுன்ஸ் ஆகி இப்போ வந்து இங்கே இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுது. பட் அதை பார்த்திங்கன்னா இன்வாலிடேட் பண்ணிட்டு மேலே வந்து போயிடுச்சு. அநேகமாக இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது டாமினன்ஸ்க்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களோட லாங் பொசிஷன்னு அப்புறமா பையில் இருந்தீங்கன்னா விச் கேன் பி அஃபெக்டட். அதாவது அது வந்து மறுபடியும் டம்ப் ஆகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து டாமினன்ஸ் வந்து எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன 15 மினிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகும். ஸோ இங்கே இந்த மாதிரி இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு காயின்ஸில் அப்படின்னு பிட்காயின் வந்து ஸ்டேபிளாக இருந்தோ இல்லை பிட்காயின் பம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சில காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். நாட் ஓன்லி லாங் ஷார்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸு. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல் கொடுத்துட்ருப்பேன்.
ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டேனே காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து S&P 500 இண்டெக்ஸ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து July 4th யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகாது. அதனால S&P 500 இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ S&P 500 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண கண்டிப்பாக வந்து வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா S&P 500 இண்டெக்ஸ் இந்த மாதிரி கேப்பை ஃபில் பண்ண வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணலை. அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில் பண்ணலை. CMEல கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் பண்ணிச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு கேப்பும் கிடையாது. ஸோ CMEல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து பயப்பட வேண்டியதில்லை சின்ன டைம் ஃப்ரேமில். பட் ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும் 93,000 கிட்ட பார்த்தீங்கன்னா CME கேப் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் இன்ன வரைக்கும் பிட்காயினில் பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் ஸ்டில் இன் பாசிட்டிவ். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு டம்ப் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது 3 டேஸில் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 3 டேஸில் பார்க்கும்போது மேலே இப்போது லிக்விடிட்டி ஹெச்சி. ஸோ கிட்டத்தட்ட 1,10,000 கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு 10,500 கிட்ட பார்த்தீங்கன்னா 126 million ஒர்த் ஆஃப் லிக்விடிட்டி வந்து இருக்குது. அதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விடிட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கு. அரௌண்ட் 1,08,000 1,08,000 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. வீக்லியில் கூட பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். 1 மந்தில் பார்க்கணும். மந்தில் பார்த்தீங்கன்னா மேலே தான் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா. அரௌண்ட் 1,11,000 to 1,10,900 அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா பெரிய சார்ட் நம்ம பார்க்கணுன்னா 6 months தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸில் பிட்காயின் வந்து எங்கே இருந்தது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. இங்கே பார்க்கலாம். இங்கே சிக்ஸ் மந்த்ஸ் 3 months வந்து பார்க்கலாம். 3 monthsல பாருங்கள் இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்குது. இங்கேயோ லிக்விடிட்டி இருக்குது, இங்கேயோ லிக்விடிட்டி இருக்குது, இங்கேயோ லிக்விடிட்டி இருக்குது. ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ண போகும் அதை வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். சில நியூஸ் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டார்மன் சத்தோஷி எரா அட்ரஸ் மூட் 10,000 பிட்காயின் worth $1 billion ஆஃப்டர் 14 years. ஸோ 14 வருஷம் கழிச்சு ஒரு வேல் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து வாலெட்லேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து செல்லிங்க்கா இல்லை வேறு வாலெட்டுக்கான்னு தெரில. பட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $1 billion. ஸோ $1 billion எஃபெக்ட் ஆகும் அப்புறம் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ பெரிய சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இல்லைனா கூட கண்டிப்பாக தேர் வில் பி செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு அவங்க வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. அது வந்து எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணி மார்க்கெட்டை பார்க்கலாம். மோஸ்ட்டாக இன்றைக்கி வந்து சைட் வேஸ் தான் இருக்க போகுது. நைட்டு கூட ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, எல்லாரும் அவங்களோட செலிப்ரேஷன்ஸில் இருப்பாங்க இந்த மாதிரி அமெரிக்காலலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆஸ் பர் டிஏ நான் சொல்லிட்டேன் என்ன வந்து ஆகலாம்ன்ட்டு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் அதுக்கு அப்போ தான் இந்த மாதிரி சொல்லலாம். முதல் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் பேசிட்டு போவோம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.